தினமும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. 86,400 செகண்ட் இருக்குது. காலையில் எழுந்த உடனே நீங்கள் பல்ல விளக்கிட்டு உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலோ அல்லது தோட்டத்திலோ இந்த பறவைகளுக்கு உணவிட்டு அவை சாப்பிடுவதை பார்த்து ரசியுங்கள். நாள் முழுக்க அதுக்கு எனர்ஜி நீங்கள் கொடுத்த உணவு. அது எத்தனை பேருக்கு இப்போ உணவு அளிக்கிறீங்க? 4-5 பேருக்கு. 4 மனிதருக்கு உணவு அளிப்பதும் 4 பறவைகளுக்கு உணவு அளிப்பதும் ஒன்று தான் என்றாலும் ஒன்றல்ல. ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்டு இது பொருள் அது பொருள், ஏன்னா இது நம்ம கொடுத்த திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஒரு கோவில் மீதோ இல்லை மசூதி மீதோ அல்லது ஒரு சர்ச் மீதோ உட்காந்து நமக்காக ப்ரே பண்ணும். ஸோ பறவைகளிடம் அந்த ஒரு தனி சக்தி இருக்கிறது. அவங்க எங்கு வேண்டுமானாலும் மனம் போனபடி பறந்து திரிய முடிகிறது. ஸோ அதை மாதிரி சந்தோஷமாக அவங்களுக்கு ஏதாவது டென்ஷன் இருக்கா, பஸ்ஸை பிடிக்கணும், ஆஃபீஸ் போகணும், அட்டண்டன்ஸ் கையெழுத்து போடணும், வேலையை பார்க்கணும், சீக்கிரம் வீட்டுக்கு வரணும், டிராஃபிக்கில் மாட்டிக்கூடாதுன்னு ஒன்றுமே இல்லை. காக்கைக்கு என்ன கவலை? நம்ம வேணால் அதில் 5 அறிவு 3 அறிவு 4 அறிவு இஷ்டத்துக்கு சொல்கிறோம். ஆனால் அதுகளுக்கு வேண்டிய அடிப்படையாக எல்லாத்துக்கும் வேண்டியது உணவு, உறைவிடம், பாதுகாப்பு. இந்த பறவைகள் நிச்சயமாக அந்த மாதிரி ஒன்றும் ஒரு பய உணர்வில் இல்லை. கிடைத்த உணவை சாப்பிட்டு கொண்டு அது சாப்பிட்ட பிறகு உயர்ந்து பறந்து திரிந்து அதை நாளை கழித்து விட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குகின்றன. அந்த பறவை போல் அதோ அந்த பறவை போல மாற வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் அப்படின்ட்டு